ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஏன்னா எஸ்பிஓ வந்து இப்போ தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். பேமெண்ட் ப்ராப்ளம் எல்லாமே இருந்துச்சு. ஜூலை 31க்குள்ளே எல்லாமே கிளியர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக 3 மந்த்துக்குள்ளே அவங்க கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்லைனில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் டெய்லி ஒரு 50 ரூபா கிடைச்சா கூட அது பெரிய சப்போர்ட்டாக நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஜூலை 31 எல்லா பேமெண்ட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸோ அமௌண்ட் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்களோ அந்த மாதிரி அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பிளான் டீட்டெயில் பற்றி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க எப்படி டாஸ்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் டாஸ்க் மட்டும் பண்ணலாம். ஸோ அது வந்து டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த டாஸ்க் ஓப்பன் ஆகும். ஸோ மற்றவங்களுக்கு ஓப்பன் ஆகாது, ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் எழுதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ டாஸ்க் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஓ பேஜ் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், இது வந்து டாஸ்க் சப்மிஷன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துருங்க, ஏன்னா மேபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாஸ்க் வந்து இருக்கும். கண்டென்ட் ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அதில் வந்து இமேஜை நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணணும். அடுத்து வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை வந்து வியூ பண்ணி அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த யூடியூப் வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு 3 டாஸ்க் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் டாஸ்க் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ அதில் வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எப்படி டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் சங்கர் சார். ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் வந்து சிம்பிளாக இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 7 rupees இப்போ ட்ரைனிங் பீரியடில் கிடைக்கும். ட்ரைனிங் பீரியட் கிடையாது, அது ஜூலை 31 வரைக்கும். ஒன்ஸ் பேமெண்ட் எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓன்லி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 2 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ரைவேட்டில் தான் வச்சுக்கணும். உங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே பப்ளிக்கில் வச்சுக்கக்கூடாது. ப்ரைவேட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு ஒன்லி குரூப் அந்த மாதிரி வைக்காமல் பப்ளிக்கில் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு ஏதாவது இந்த பிஸ்னஸ் பேஜ் இருக்கும், பிஸ்னஸ் பேஜ் இல்லைனா குரூப் இருக்கும். ஸோ அதுலையெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பப்ளிக்கில் வச்சு தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். போஸ்ட்டை வந்து கண்டிப்பாக 250 டேஸ்க்கு வந்து டெலிட் பண்ணாமல் இருக்கணும். ஒன்ஸ் பேமெண்ட் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரைவேட்டு இல்லை டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பைமோட் ஆப் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பைமோட் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க. கீழே ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்க. ஸோ சர்ச் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபேஸ்புக் அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ அப்லோட் பண்ணும்போது கண்டிஷன்ஸ் வந்து ஒரே இதுதான். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் சென்டென்ஸாக எழுதணும். அந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் கீழே வந்து ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 ஹேஷ்டேக்ஸ் இருக்கும். அதில் மினிமம் வந்து நீங்கள் 3 யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது கரெக்டாக வரலன்னா நீங்கள் 3 யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா 5 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் இப்போ ப்ராடக்ட்டு அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிட்டு இன்கம் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்கள் ஃபேஸ்புக் போஸ்ட்டில் அந்த இமேஜை நான் உங்களுக்கு எப்படி ஷோ பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி மைக்ரோ டெஸ்ட் பண்ணிட்டுருந்தீங்க, அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ அதில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க் தான் வந்து நம்ம சப்மிஷன் பேஜில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்ஸு. ஸோ ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அமௌண்ட் வந்து கட் பண்ணிடுவாங்க. கைட்லைன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பேமெண்ட் வந்து டிடக்ட் ஆகிறது அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட்டுடைய நேம். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிங்க, அப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹேஷ்டேக்கையும் அதே மாதிரி காப்பி பண்ணி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பண்ணும்போது இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டு தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இப்போ பைமோட் ஆப்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ண உடனே அந்த ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துச்சு பாருங்கள், இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸை பார்த்துக்குங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குது, இது ப்ரைஸ் என்ன, ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன, ஸோ அவங்களுடைய ஆஃபர் ப்ரைஸு, ஸோ இது எல்லாமே பார்த்துங்க. ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸு இதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இது வந்து
ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இந்த டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற மாதிரி இந்த ப்ராடக்ட் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகேவா? ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 வேர்ட்ஸ் 1 2 3 4 5 6 போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக போட்டுக்கங்க. ஹை குவாலிட்டி வாட்டர் பாட்டில்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டேக்ஸ் வந்து எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ இந்த காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷனு, அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து சப்மிஷன் பேஜில் வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுறக்கூட முன்னாடி நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து பப்ளிக்கில் இருக்கணும். ஸோ அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இதில் வச்சிடாதீங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். பப்ளிக்கு, ஃப்ரெண்ட்ஸு, ஒன்லி ஃபார் மீ, ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பப்ளிக் மட்டும் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆகும். அதுக்கப்புறம் எகெயின் எஸ்பிஓ இதில் வந்துட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் சப்மிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 டாஸ்க்கு. ஸோ நம்ம பண்ண போகிறது இந்த ஃபஸ்ட் டாஸ்க்கு தான். ஸோ அதனால் வந்து அந்த டாஸ்க்கை வந்து கோ டு அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வீடியோ ப்ளே ஆகும். ஸோ அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த செகண்ட்ஸ் ஓடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் போக முடியும். ஸோ இப்போ வந்து அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, ஸ்டாஃப் ஐடி இருக்குது. ஸோ நீங்கள் லிங்க் காப்பி பண்ணியிருப்பீங்க, ஹோல்ட் பண்ணி பிடிங்க, அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் இதில் அட்டாச் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம், பேமெண்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த 5 வேர்ட்ஸ் தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அவங்களுடைய ஹேஷ்டேக்கும் தெரியணும், ப்ராடக்டோட நேமு. ஸோ இது எல்லாம் தெரிகிற மாதிரி கரெக்டாக ஃபேஸ்புக்லேருந்து ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸோ எகெயின் வந்து எஸ்பிஓ பேஜில் லாகின் பண்ணிவிட்டு டாஸ்க் சம் பண்ணதுக்கப்புறம் இந்த டாஸ்க் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே இருக்கும். ஸோ இது வந்து எப்போ சப்மிட் பண்ணது, ஸோ என்ன பேமெண்ட் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாஸ்க்கு வந்து 7 ரூபா அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து டாஸ்க் நம்பர் 2. ஸோ அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான். டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் போங்க. கண்டென்ட் ரிவ்யூவர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டாஸ்க் தான். ஸோ இதில் வந்து 27 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2 டாஸ்க் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு டாஸ்க்குக்கு இடையில 5 மணி நேரம் கேப் இருக்கணும். ஓகே, ஸோ காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்குக்கு 27 ருபீஸ் வந்து ஆட் ஆகும். ஓகே, ஸோ ரிவ்யூ அப்படிங்கிறது நீங்கள் மேனுவலில் டைப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ அதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே தான். சரிங்களா? ஸோ பைமெட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸை வந்து கிளியராக படிக்கிறீங்க. என்ன அமௌண்ட்டு, ஸோ அதனுடைய என்ன குவாலிட்டி, இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய நீங்கள் பண்ணக்கூடிய ரிவ்யூ வந்து பைமோட்டுக்கு எஸ்பிஓ வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸை பற்றி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ரிவ்யூ கொடுக்கல அப்படின்னா ஸோ அது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து பண்ணிங்க. ஸோ நம்ம பண்ண போகிறது வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட்டுடைய நேம். சரிங்களா? மேனுவல் ஜூஸர். ஸோ இந்த ப்ராடக்ட்டுடைய இமேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்ளை மாதிரி தான். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு மேனுவல் செட்டர்ஸ் காப்பி பண்ண தேவையில்லை, நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கூட போதும். ஜஸ்ட் ஈஸியாக இருக்கிறதுக்கு நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இப்போ காப்பி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ சர்ச் பண்ணோன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த ப்ராடக்ட் வந்துடும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில் செக் பண்ணிங்க. ஸோ அதில் ஆக்சுவல் எம்ஆர்பி என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க, ஸோ இது என்ன ஜூஸரு, ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் செக் பண்ணிங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஓகே,
ஸோ இதை வந்து கிளியராக படிச்சிட்டிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நேராக நீங்கள் வந்து டாஸ்க் சப்மிஷன் பேஜுக்கு போகணும். ஸோ இப்போ வந்து இந்த டாஸ்க் சப்மிஷன் பேஜில் போகிறீங்க. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க் நம்ம பண்ணுறப்போ ஸோ இதை வந்து கோ டு டாஸ்க் கொடுக்குறீங்க. ஸோ அதே மாதிரி வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டாஸ்க் பேஜுக்குள்ளே நான் போகிறேன். ஸோ அது சேம் அதே தான், உங்கள் நேம் கேட்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்த ப்ராடக்ட்டுடைய ஜூஸர் இருக்குல்ல, ஸோ அதனுடைய குவாலிட்டி என்ன, உங்களுக்கு எப்படி திருப்தியாக இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ இப்போ ரேட்டிங் கொடுக்கலாம் 1 to 10. 1 அப்படின்னா மோசமாக இருக்குது, 10ன்னா குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரேட்டிங் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் யாருக்காவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோ. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் இருக்கா இல்லை தேவையில்லை அப்படின்னா நோ கொடுத்துடலாம். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அமேசானு வேறு வெப்சைட்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி. ஸோ அதில் ஓகே அப்படின்னா ஓகே கொடுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரைஸ் என்ன, இதுதான் கொஸ்டின். ஸோ அந்த ப்ரைஸ் என்ன நீங்கள் பார்த்தீங்களோ படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக வந்து எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து அமேசான் அப்படின்னா நீங்கள் அமேசானு இல்லை ஃப்ளிப்கார்ட்டு, ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல அமேசான் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லை ஃப்ளிப்கார்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீசெண்டாக அந்த வெப்சைட்லேயோ இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்லேயோ ஆன்லைனில் வந்து என்ன சர்ச் பண்ணீங்க, ட்ரெஸ் பார்த்துருப்பீங்க, இல்லை ஹவுஸ் குக்கிங் ஐட்டம்ஸு ஏதோ ஒன்று பார்த்துருப்பீங்களா, ஸோ அதை ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ நான் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் போகிறீங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம செகண்ட் டாஸ்க் பார்த்தோம் இல்லையா, கண்டென்ட் ரிவ்யூவர். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து 27 rupees வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான டாஸ்க். இதுதான் வந்து உள்ளதுலேயே வந்து ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் டாஸ்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், ஹேஷ்டேக் டைப் பண்ணணும், அது மாதிரி நிறைய ஒர்க்கு. இந்த ஒர்க்கு ரொம்ப சிம்பிள். 27 rupees ஆட் ஆகும். ஒரு நாளைக்கு 54 rupees நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இதை பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து தேர்ட் டாஸ்க் பார்த்துடலாம். இப்போ வந்து தேர்ட் டாஸ்க் பார்க்க போகிறோம். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் போகிறீங்க ஃபஸ்ட்டு. ஸோ மீடியா பூஸ்டர். ஸோ இதில் வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகே, ஒரு நாளைக்கு வந்து ஒரு டாஸ்க்கு, இதுக்கு வந்து 6 ரூபா கிடைக்கும். ஸோ வியூ பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வியூ பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு லிங்க் எடுக்கணும். ஸோ அந்த லிங்க் எடுத்து நீங்கள் வந்து சப்மிஷன் பேஜில் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும், யூஆர்எல் கரெக்டாக எடுக்கணும், மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து சேனலுடைய நேமு. ஓகே, ஸ்டார்ட் அப் ஆன்லைன் சேனல் லோகோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவுடைய இமேஜ் இது, தம்ப்நெயில் இமேஜ். ஸோ இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவோட டைட்டிலும் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்பிஓ மார்க்கெட்டிங் சர்வீஸ் வெப்சைட் அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டார்ட் அப் ஆன்லைன் இருக்குல்ல, ஸோ இதை அப்படி காப்பி பண்ணிங்க. ஓகே, ஸோ காப்பி பண்ணிவிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப்பில் வந்து அந்த நேமை வந்து ஸ்டார்ட் அப் ஆன்லைன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த பேஜு. ஸோ அந்த லோகோ இருக்குது, அதையும் வெரிஃபை பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வியூ பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் ப்ளே ஆகும். அது ஆட்ஸை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துருங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்க் கிடைக்கும். இந்த காப்பி லிங்க் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கு காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு சேம் எஸ்பிஓ பேஜில் போங்க. எஸ்பிஓ பேஜில் இந்த டாஸ்க் சப்மிஷன் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து மீடியா பூஸ்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் எகெயின் உங்களுக்கு ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான். ஸோ வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போகிறீங்க. போனதுக்கப்புறம் உங்களுடைய நேம் இருக்கும். நீங்கள் வந்து அந்த வீடியோ யூஆர்எல் காப்பி பண்ணியிருப்பீங்கள, ஸோ அந்த யூஆர்எலை வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிங்க. வேறு எதுவுமே எடிட் பண்ணாதீங்க, ஹோல்ட் பண்ணி பிடிச்சி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் வந்து டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் போகிறீங்க. ஸோ மீடியா பூஸ்டர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, ப்ராப்பராக சப்மிட் ஆகுது. நீங்கள் கரெக்டான வெப்சைட்டு. ஸோ மற்ற இதெல்லாம் ப்ரௌசர்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள், ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ கீழே
ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஸ்பிஓ வீடியோ, ஜென்ரலான நிறைய டெக்னிக்கல் வீடியோ எல்லாம் அந்த யூடியூப்பில் வரும். எப்படி ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணுறது, கேன்வாவில் டிசைன் எப்படி பண்ணுறது, லோகோ க்ரியேட் பண்ணுறது எப்படி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.